உழைப்பே உயர்வை தரும் தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரராகவும் தன்னை போல் பிறரை எண்ணி தான் நேர்மையா இருப்பது போல் மற்றவர்களும் நேர்மையாக இருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து போகக்கூடிய 10ஆம் இடத்தில் உதிக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயகணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானம் என்றாலே உழைப்பு ஸ்தானம். இது உழைப்பு ஸ்தானமா இருப்பதால என்னவோ உழைப்பால் உயர்ந்தவர்கள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த மகர ராசிக்காரர்களிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. அந்த கெட்ட பழக்கத்தால் தான் இவர்கள் வாழ்வில் நிறைய தோல்விகளை அடைகிறார்கள். இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவர்கள் விசு நடித்த படத்தை பார்க்க வேண்டும். சம்சார அது மின்சாரம், திருமதி ஒரு வெகுமதி. ஏன் அந்த விசு அவர்கள் எடுத்த படத்தை இந்த மகர ராசிக்காரர்கள் பார்க்க வேண்டும் என்றால், அவர் எடுத்த படம் அத்தனையும் குடும்ப சென்டிமெண்டானது. வாலிபத்தில் உழைத்த காசெல்லாம் கடைசியில் ப்ராடக்ட் பங்கு கூட வாங்கி அதையும் குடும்பத்தில் கொடுத்து விட்டு ஏமாந்து போகக்கூடிய நிலையை அந்த படத்தில் காட்சியாக எடுத்திருப்பார். அவர்கள் எடுத்த கதாபாத்திரம் அத்தனையும் 100% இந்த மகர ராசி ஆண்கள் பெண்களுக்கு இருவருக்குமே பொருந்தும். தான் கோமணம் கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்துவிட்டு அயராத உழைத்த களைப்பில் எந்த இடமாக இருந்தாலும் ஒரு கட்டாந்தருக்கு கூட நிம்மதியா தூங்கக்கூடியவர்கள். வாழ்வில் அதிர்ஷ்டம் கிடைத்ததோ இல்லையோ, நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். ஏதாவது திட்டுத்தனம் செய்தால் தானே இரவில் தூங்க முடியாம அவதிப்படணும். ஒருவன் களவுத்தனம் செய்யாமல் சரியாக உழைத்து விட்டான் என்றால் அவன் படுத்தவனே தூங்கி விடுவான். அந்த ஒரு அதிர்ஷ்டமான பொக்கிஷம் இறைவன் இயற்கையாகவே இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்திருப்பான். ஏனென்றால் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கணும். உழைப்பால் உயரக்கூடிய மகரத்திற்கு இது நாள் வரை 7.5 நடந்து கொண்டிருந்தது. விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, இந்த 3 முடிந்து குடும்பத்தில் ஆனஸ்டா மிரட்டி கொண்டிருந்தவர்களுக்கு கூட ஒரு சிறிய சொற்களை கூட சொல்ல முடியாமல் அந்த சொல்லுக்கு எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் இவர்கள் சொல் எப்பயுமே நேர்மையாக இருக்கும். அது மற்றவர்களுக்கு குத்ததான் செய்யும். உண்மை எப்போதும் ஊசி முனை போன்றது. அந்த முனையில் கை வைத்தால் குத்ததான் செய்யும். ஆக எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடிய மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இனி உங்க சொல்லெல்லாம் பலிக்கப் போகிறது. உங்க சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கப் போகிறது. இந்த பாதச்சனியில் உங்களுக்கு இந்த நிலை இருந்ததா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்ல வேண்டும். இனி எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்வு வந்தால் தன் உறவுக்காரர்கள் எல்லாம் அழைத்து சோறு போடுவார்கள். இவர்கள் தனக்காக மட்டும்தான் சிக்கனமாக இருப்பார்களே தவிர தன்னை சார்ந்து இருக்கும் குழந்தைகளுக்கும் சரி, உறவினர்களுக்கும் சரி, எப்பொழுதும் தாராளமாக தான் நடந்து கொள்வார்கள். அதிலும் முறை சீர் செய்வதில் இவர்களுக்கு மிஞ்சியவர்கள் எவரும் இல்லை. வாங்கின மொய்யுக்கு மேல ₹1 எக்ஸ்ட்ரா வைக்கணும் என்ற லட்சியம் கொண்டவர்கள். இனி பாதச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சகாயஸ்தானமான, உங்களுடைய முயற்சி ஸ்தானமான